அம்புவின் கதைகளுக்கு எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். காலை 8 மணி. அம்புஜம் வீடு பரபரப்பாக இருந்தது. அம்புஜம், டிஃபன் ரெடியாம்மான்னு மாமனார் குரல் கொடுக்க, இன்னும் 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வரேன் மாமான்னு அம்புஜம் சொல்ல, அம்மா என்னுடைய ரிப்பன் காணமேன்னு பெரிய பொண்ணு தீபா குரல் கொடுக்க, என்னுடைய நீல கலர் பேண்ட்டை ஸ்தோச்சியா இல்லையான்னு கணவர் கேட்க, அம்மா என்னுடைய ஒரு சாக்ஸை காணோமேன்னு பையன் விக்ரம் கத்த, அம்புஜத்துக்கு தலையே சுற்றியது. இது தினசரி நடக்கும் கூத்து தான் அவங்க வீட்டில். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சா ராத்திரி 10 மணிக்கு படுக்க போகிற வரைக்கும் வேலை தான். காலையில் சமையலை செஞ்சு பசங்களை தயார் பண்ணி பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு துணிமணிகளை துவச்சி காய போட்டு மாமனார் மாமியார் தேவைகளை பூர்த்தி பண்ணி சாயங்காலம் பசங்களை ஸ்கூலில் இருந்து அழைச்சிட்டு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பள்ளிக்கூட பாடங்களை படிக்க வச்சு ராத்திரி சமையலை முடித்து பரிமாறிட்டு சாப்பிட்டுட்டு அடுப்படியை சுத்தம் செஞ்சுட்டு போய் படுக்க போனால் அப்பப்பா கை கால் முதுகுன்னு அவங்கவுங்க பங்குக்கு வலியை கொடுக்க அதையெல்லாம் சமாளித்து தூங்க 12 ஆகிடும். இவ்வளவு வேலையும் செய்கிறதுக்கு சம்பளமாக 1 ரூபா கூட கிடையாது. இதெல்லாம் பெண்களுடைய கடமைன்னு சொல்லுவாங்க. அதை தான் அம்புஜத்தால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு சில சமயம் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடிடலாம்னு தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, கழுத கெட்டால் குட்டிச்சோறு, சுற்றியும் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் காலத்தை தள்ள வேண்டியதாக இருக்குது. ஒரு சமயம் அம்புஜம் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தா. அப்போ நல்ல கூட்டம் இருந்ததால் கூட்டத்தை சமாளித்து வீடு வந்து சேர்ந்தா மறுநாள்லேருந்து சளி ஜுரம்னு ரொம்ப அவஸ்தைப்பட்டா. டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் காண்பிச்சதில் அம்புஜத்துக்கு கொரோனா வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அம்புஜத்தோட கணவன் பாண்டியனுக்கு முகம் வெளிரிடுச்சு. டாக்டர், என்ன சொல்கிறீங்க? கொரோனாவா? அதுதான் போயிடுச்சே, இப்போ எப்படின்னு கேட்க, டாக்டர், இல்லைங்க, இன்னும் முழுசாக கோவிட் போகலை, 110-20 பேருக்கு வரதான் செய்யுது. அதனால் அவங்கள ஒரு 14 நாளைக்கு தனிமைப்படுத்தி வச்சுடுங்க. அப்போ தான் வீட்டில் மற்றவங்களுக்கு வராமல் பார்த்துக்கலாம்னு டாக்டர் சொன்னார். அம்புஜத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நாம் இல்லைன்னா வீடு ஸ்தம்பிச்சிடுமே, எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்களோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. முதல் நாள் காலையில் வேலை செய்ய அவங்க எல்லாம் பட்ட கஷ்டத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா. மறுநாள்லேருந்து தனக்கு கோவிட் வந்ததை நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டா. இத்தனை நாளும் மற்றவங்களுக்கு டிஃபன் காப்பி சாப்பாடுன்னு கையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா, இப்போ எல்லாம் மற்றவங்க தனக்கு செய்கிறத பார்த்து மனசுக்குள்ளே ஒரு பெரிய குத்தாட்டமே போட்டுக்கிட்டு இருந்தா. அம்புஜம் வெக்கேஷனுக்கு வந்த குழந்த மாதிரி இந்த 14 நாளும் தனக்காக வாழணும்னு ஆசைப்பட்டான். விதவிதமாக எம்ப்ராய்டரி போடுறது, கோல நோட்டில் கோலம் போட்டு பார்க்குறது, இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறது, இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்குறது, காலையில் அந்த ரூமில் இருந்த பால்கனியில் உட்காந்துக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே காப்பி குடிக்கிறதுன்னு தனக்கு பிடிச்ச விஷயங்களை சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தா. வீடு அம்மளி துமலியாக இருக்கும். அது எதையும் காதில் வாங்கிக்காம தன்னுடைய உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தா அம்புஜம். தனக்கு கோவிட் வந்ததுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி சொன்னான்னா பார்த்துக்கோங்களேன். இன்னும் வெக்கேஷன் முடிய 1 நாள் தான் இருந்துச்சு. அந்த 14 நாள் ஓய்வு போதும், இன்னும் கொஞ்சம் வருஷம் சுறுசுறுப்பாக வேலை செய்யலான்னு தோணுச்சு அம்புஜத்துக்கு. அந்த சந்தோஷத்தோடவே நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சு மறுநாள்லேருந்து தன்னுடைய ரெகுலர் டியூட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டா. இந்த உலகத்தையே கஷ்டப்படுத்தின கோவிட் அம்புஜம் மாதிரி பெண்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னா பார்த்துருக்கோங்களேன். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.